ஹாய் 23rd ஆகஸ்டோட நியூஸ் பேப்பர் டிஸ்கஷன் நீங்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் மாடிஃபை ஹார்ஷ் ஆர்டர் ஆஃப் ஸ்டே டாக்ஸ். என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வேர்டிக்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னன்னா, ஸ்டே டாக்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் ஷெல்டர் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்கு வந்து மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இப்போ எப்படி அப்படின்னா, அது சயின்டிஃபிக்காகவும் இருக்காது. ஒரு மாதிரி அது வந்து என்னன்னா, டாக்ஸுக்கு நடுவில் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, அது வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இப்போ வேற ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, பின்னாடி இருக்கிற எடிட்டோரியலில் இதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அது அங்கே டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, எலெக்ஷன் கமிஷனோட இஷ்யூ தான். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய டைம் இது எலெக்ஷன் கமிஷனோட இஷ்யூ பார்த்துட்டோம். இதில் என்ன புதுசாக ஒன்று இருக்குது அப்படின்னா, ஏன் வந்து பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இப்போ ரோல் ப்ளே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கொஸ்டின் கேட்டிருக்கு. ஆக்சுவலாக நேற்று ஒரு எடிட்டோரியல் பார்த்தோம் இல்லையா, என்ன பார்த்தோம் அப்படின்னா, பூத் லெவல் ஏஜென்ட்ஸை பற்றி பார்த்தோம். அவங்க எப்படி எலெக்ஷன் கமிஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதில் நம்ம முக்கியமாக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு எலெக்ஷன் நடத்தக்கூடியதில் என்னென்ன ரோல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இதில் பார்த்துக்க வேண்டியது. ஓகேவா, ஸோ லக்ஷ்மிகாந்த் புக்லேயே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனியாக டாப்பிக்கே இருக்கும். ஓகே, அதை அதில் ரீட் பண்ணி லைட்டாக கண்டென்ட் மட்டும் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பேஜில் எதுவும் பெருசாக நியூஸ் இல்லை, தேர்ட் பேஜ்லேயும் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வந்து எயித்து பேஜ் என்ன அப்படின்னா, ஜீன் எடிட்டட் ரைஸ் வெரைட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஃபார்மர்ஸோட வாய்ஸ். ஓகே, ஒரு தமிழ்நாடு பேஸ்டு ஆர்கனைசேஷன், அதாவது ஆர்கானிக் ஃபார்மர் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, ஜீன் எடிட்டிங் கிராப் வெரைட்டிஸ்க்கு அகெயின்ஸ்டாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வாய்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா, ரீசெண்டாக 2 ரைஸ் வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, பூசா DST 1 தென் கமலா அப்படின்னு சொல்லிட்டு. இது ரெண்டு என்னன்னா, ஜீன் எடிட்டட் ரைஸ் வெரைட்டி, அதாவது இதோட ப்ரொடக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க, ப்ளஸ் ஆர்கானிக் ஃபார்மிங்கும் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்றதுனால இது ரெண்டுக்கும் கான்ட்ரடிக்ஷன் ஆகும். ஏன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஈல்டு எல்லாமே கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வருஷத்துக்கு. ஸோ அப்போ ஃபார்மர்ஸ் ஆப்வியஸாக என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஈல்டை வந்து கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக யாருமே இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டாங்க. ஸோ அதனால ஜீன் எடிட்டர் வெரைட்டிஸ்க்கு தான் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், ஆர்கானிக் ஃபார்மிங் வந்து கம்மியாகும் அப்படின்றதுக்கு தான். ஸோ என்ஜாய் எக்ஸாம்பிள் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் ஃபிலிம்ஸ்லையுமே கேட்கலாம், பூசா DST 1 அண்ட் கமலா ரீசென்ட்லி சீன் இன் நியூஸ் வெரைட்டிஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்துக்கணும். 9th பேஜில் பெருசாக ஒன்று நியூஸ் இல்லை. அடுத்தது 11th பேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டாம்பீட் பற்றி ஒரு நியூஸ் இருக்குது. ஆல்ரெடி நடந்தது தான், அதை இப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போலீஸோட இன்ஆக்ஷன்ஸ் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அப்போ ஸ்டாம்பீட் எதில் வரும் அப்படின்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாப்பிக்கில் வரும். அப்போ அதில் வரக்கூடிய ஸ்டாம்பீட் என்னென்ன, அதோட காசஸ் என்ன, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்ற மட்டும் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சில பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டா போதும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு எடிட்டோரியல் பேஜில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இதில் மேஜராக என்ன இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து திரும்ப இந்த மன்சரோவர் யாத்திரா அதை இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் என்னன்னா, நம்ம டேரக்ட் ஃப்ளைட் விடுறதா பேசிட்டு இருக்கோம். ப்ளஸ் ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், ஸோ நமக்கு முக்கியமான ரொம்ப இப்போ பேட்டரி ஃபீல்டில் ப்ளஸ் நம்மளோட க்ரீன் எனர்ஜி அந்த மாதிரி போகும்போது ரேர் எர்த் மினரல்ஸ் ரொம்ப தேவைப்படுது இல்லையா. ஸோ அதனால அதுலலாம் கொலாபரேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே சைனா என்ன பண்ணுது அப்படின்னா, பாகிஸ்தான் கூடயும் தாலிபான் கூடயும் கூட மீட் பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளும் வந்து நம்மளோட வீக்னஸ்க்காக ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டு தான் இருக்கக்கூடாது. வி ஹாவ் டு திங்க் அவர் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப். ஓகே, அந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில விஷயங்கள் வந்து யோசிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றது தான் இந்த எடிட்டோரியல் ஃபுல்லாக பேசியிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கீழே இருக்கிறது அவ்வளோவா தேவையில்லை, ரொம்ப டெக்னிக்கலாகவும் இருக்குது. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கோர்ட் ஆர்டர் தட் வாஸ் பார்க்கிங் அப் த ராங் ட்ரீ. அதே தான் அந்த ஸ்ட்ரே டாக்ஸோட இஷ்யூ தான். இப்போ ஸ்ட்ரே டாக்ஸை வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஷெல்டர் வச்சு இது பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, டாகுக்கு ஹை ஸ்ட்ரெஸ் என்வரான்மெண்ட் கிரியேட் ஆகும். ப்ளஸ் என்ன நடக்கும் அப்படின்னா, அதுங்களுக்குள்ளேயே டாக் கான்ஃப்ளிக்ட் நடக்கும். டாக் அப்படின்றது என்னன்னா, ஒரு டெரிட்டோரியல் ஓரியன்ட் டாக், இது ஓரியன்ட் அனிமல். ஓகேவா, அது என்ன பண்ணும், நம்மளே ஊரில் பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு டாக் ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்துச்சுன்னா அது துரத்தி அடிக்காமல் விடாது. ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எல்லா டாகையும் கொண்டு போய் ஒரே இடத்த வச்சோம் அப்படின்னா சண்டை தான் நடக்கும். ஸோ ரொம்ப ப்ரூட்டலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஈக்காலஜிக்கல் நீஷே அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னா அந்த ஆர்கானிசம்க்கு ஒரு ஈக்காலஜிலையும் ஒரு ஸ்பெஷல் என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு கேரக்டர், ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்போ டாக் அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அதோட ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் அப்படின்றது இதாகிடும், இருக்காது. ஸோ அதனால மற்ற ஆர்கானிசம்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும், ஈக்காலஜியில் ஒரு இம்பேலன்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ அது ஒன்று. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்றாங்க அப்படின்னா, மேஜரா ABC ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம வச்சிருக்கோம், அனிமல் பர்த் கண்ட்ரோல் மெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல என்னன்னா, டாக்ஸை பிடிச்சி கேஸ்ட்ரேட் பண்ணி அது திரும்ப என்ன பண்ணிடணும் அப்படின்னா அந்த ஃபீல்ட்லயே ரிலீஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்றது. இதுதான் என்னவாகவும் இருக்கும் அப்படின்னா, கம்பேஷனேட்டாகவும் இருக்கும், ஹியூமனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டும் என்ன சொல்லுது அப்படின்னா, இதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எடிட்டோரியலே இதான் சொல்றாங்க, இதுதான் பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா,
ஸோ டாகை வந்து பார்த்தோன்னா நம்ம கேஸ்டேட் இது ஐ மீன் ஷெல்டர் கொடுக்கறதோ இது பண்ணுறதோ பிரச்சனை இல்லை. பட் ஆனால் வி ஹாவ் டு மெயின்டைன் த பில்டிங்ஸு, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மெயின்டைன் பண்ணும், அதுக்கான ஆளுங்களை இது பண்ணும், அவங்களோட சேஃப்டியை என்ஷூர் பண்ணும். ஓகேவா? ஸோ அதில் ஒர்க் பண்ணும்போது ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்றது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு டிசிஷன் எடுக்கும்போது எவிடன்ஸ் பேஸ்ட் அப்ரோச் வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சோஷியாலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நிறைய இது அதுதான் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆர்டிகல் ஃபுல்லாக. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஏஐ யூஸ் இன் கோர்ட் ரூம்ஸ், அதாவது கோர்ட்டில் ஏஐ யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்கிறது தான். அப்போது ஏஐ யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பீடி ட்ரையல் எல்லாமே ஓகே. பட் ஆனால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி ஃபஸ்ட்டு ஜட்ஜஸ்க்கு ஒரு லிட்ரஸி கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் எமர்ஜிங் ஃபீல்டு அப்படின்றதுனால ஜட்ஜஸ்க்கு அதை பற்றி ரெக்குயர்மெண்ட் நாலேஜ் இருக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா லிட்டிகண்ட், இப்போ என்னோட வேர்டிக்ட் வருது அப்படின்னா அது எப்படி ஏஐ யூஸ் பண்ணீங்களா, யூஸ் பண்ணலையா, இல்லை ஜட்ஜ் தான் இது கொடுத்தாரா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவருக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஸ்டாண்டர்டைஸ் ப்ரொசீஜர் வந்து அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஏஐ யூஸ் பண்றோம், அது பிரச்சனை இல்லை, ஃபர்ஸ்ட் அதை எப்படி யூஸ் பண்ண போறோம், என்னென்ன எக்ஸ்பர்டீஸ் வந்து அதில் இன்வால்வ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கைட்லைன்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, என்னன்னா இ கோர்ட்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதில் தான் நம்ம கோர்ட் ப்ரொசீஜர் இப்போ லைவ் ஸ்ட்ரீம் பண்றது அந்த விஷயங்கள்லாம் இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த பக்கம் கிரவுண்ட் ஜீரோவில் ஒன்றும் இல்லை. அது என்னன்னா அயர்லாண்டில் நடந்தக்கூடிய அந்த இமிகிரன்ஸ் இஷ்யூ, இந்தியன் கம்யூனிட்டி வந்து ஹராஸ் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணுறதுக்கு வேணா எடுத்துக்கலாம், வேற எதுக்கு தேவைப்படாது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட். ஆல்ரெடி நம்ம இந்த ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்டை பற்றி பார்த்தோம். பீகாரில் ஒரு இஷ்யூ வச்சு பார்த்தோம். 25% ஆஃப் பீப்புளுக்கு வந்து என்ன பண்ணல அப்படின்னா லேண்ட் ரைட்ஸ் வந்து மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே என்ன சொல்றாங்க அப்படின்னா கிரேட் நிக்கோபர் ப்ராஜெக்ட், அங்கே என்னன்னா இன்டகிரேட்டட் டவுன்ஷிப் ப்ராஜெக்ட் மாதிரி அது. ஓகேவா? ஸோ என்னன்னா ஏர்போர்ட்டு ப்ளஸ் டிரான்ஸ்ஷிப்மெண்ட், ஸோ இந்த மாதிரி எல்லாமே இது பண்றோம். இதுக்கு என்னன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அக்வசிஸ் பண்றாங்க. ஓகேவா? அப்படி பண்ணும்போது இதுல 2 ஆக்ட் இருக்கு. ஒன்னு என்னன்னா ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட், இன்னொன்று வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் அபோரிஜினல் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்கு. இப்போ ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா கிராம சபாவுக்கு வந்து பார்த்தோன்னா அதிகமான பவர் கொடுத்துருக்கும். அதிகமான பவர்னா அவங்களோட கன்சென்ட்டும் தேவை. நீங்க வந்து லேண்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபாரஸ்ட் பர்பஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட கன்சென்ட் தேவை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ப்ரொடெக்ஷன் ஆஃப் அபோரிஜினல்ஸ் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அதுதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா லேண்டை வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க, ஓகே எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் படி கொடுத்ததா இல்ல ப்ரொடெக்ஷன் ஆஃப் அபோரிஜினல் ஆக்ட் படி கொடுத்ததா அப்படின்றதுல ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நிக்கோபாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் பீப்புள் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அவங்களோட கன்சென்ட், அவங்க வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்றது மெயின் இஷ்யூவா இருக்கு. இப்போ இதுல என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட்னா என்ன, அது எங்க இருக்கு, பிளஸ் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் அப்படின்றப்போ அப்போ நம்ம இப்போ டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எப்படி நடந்துட்டு இருக்கு இந்தியாவுக்கு அப்படின்றது. ஸோ மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னா டிரான்ஸ்ஷிப்மெண்ட் எல்லாத்தையுமே அவுட் சோர்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். ஸ்ரீலங்காவோட மோஸ்ட் ஆஃப் த போர்ட்டை தான் நம்ம யூஸ் பண்றோம் டிரான்ஸ்ஷிப்மெண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ இப்போ ரீசெண்டாக தான் விலிஞ்சம் போர்ட் அதெல்லாம் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி அப்போ என்னன்னா இதுல அந்த ப்ரிலிம்ஸ் ஃபேக்ட்ல இதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். ஓகே. நெக்ஸ்ட் அமர்த்தியா சென் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா மைக்ரேஷன் இஸ் எசென்சியல் டு குளோபலைசேஷன். ஓகேவா? அதாவது மைக்ரேஷன் இருந்தாதான் ஒருத்தனோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும், அது வந்து குளோபலைஸ்டு வேர்ல்டுக்கும் வந்து ரொம்ப தேவை அப்படின்றாரு. அப்போனா பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் கிரியேட் ஆகும், ஒரு சாஃப்ட் பவர் கிரியேட் ஆகும். ஸோ அதை பத்தி அவர் ஃபுல்லா பேசுறாரு. ஓகேவா? ஸோ அதை எக்ஸாம்பிள் கோட் பண்றதுக்கு இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றதுக்காக இங்க எக்ஸாம்பிள் கோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து அப்புறம் அதுலயே மைக்ரேஷன்ல இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன, இப்போ வந்து பார்த்தோம்னா இன்டர்நேஷனல் மைக்ரேஷன்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு, பிளஸ் இன்வர்ட் பாலிசிஸ், இதெல்லாம் எப்படி மைக்ரேஷனை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா ஒரு நோட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுட்டா போதும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கவுன்சில் மீட் September 3 ஜிஎஸ்டி கட்ஸ். அதான் என்னன்னா ஜிஎஸ்டி வந்து இப்போ டூ ரேட் ஸ்லாப் வந்து கொண்டு வர போறாங்க இல்லையா, அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து மீட் பண்ண போறாங்க. ஸோ இதுல ஜிஎஸ்டி கவுன்சில்ல யார் யார் இருப்பா, அதுல சேர்மனா யார் யார் இருக்காங்க, டிசிஷன் எப்படி எடுக்கிறாங்க, ஓகேவா, மெஜாரிட்டி என்ன 3/4 மெஜாரிட்டி சொல்றோம். ஓகேவா? ஸோ அந்த மெஜாரிட்டி எப்படி இருக்கும், இதுல ஸ்டேட் மினிஸ்டர்ஸோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, பிளஸ் கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ ஜிஎஸ்டினால எப்படி ஃபெடரலிசம் வந்து கோஆபரேட்டிவா போகுது, ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் வந்து எப்படி வந்து 2 பேரும் கொலாபரேட் பண்ணி போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் பார்த்து வச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வேர்ல்ட் நியூஸ்ல ஒன்றும் பெருசா இல்லை. என்னன்னா காசால வந்து பார்த்தோன்னா யூஎன் வந்து ஃபெமைன் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா இஸ்ரேல் வந்து ஒரு ஸ்டார்வேஷனை வந்து ஒரு வார் ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றது அவங்களோட இதுவே.
அப்போ இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா ஒரு இடத்துல ஃபெமைன் டிக்ளேர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்கு அப்படின்றத பார்த்து வச்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் 20% ஆஃப் ஹவுஸ் ஹோல்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா அந்த இடத்த நம்ம ஃபெமைன் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? பிளஸ் 50%க்கு மேல மால் நியூட்ரிஷன் அந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபெமைன் டிக்ளேர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சில கிரைட்டீரியாஸ் இது பண்ணும். இதை எப்படி டிசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது. இதுல ஒன்று இருக்கு. இன்னொன்று என்ன இருக்குன்னு அப்படின்னா UN ஹை கமிஷன் ஃபார் ரெஃப்யூஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. ஸோ அதுவும் இதோட ரிலேட் ஆனது தான். அதை பத்தி பார்த்துக்கொண்டுதான். ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சைனா கால்ஸ் ஃபார் ரீஜனல் கோஆபரேஷன் அஹெட் ஆஃப் SCO மீட். ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் வந்து இப்போ சைனால நடக்க போகுது. அதை சைனீஸ் பிரசிடென்ட் ஷி ஜின்பிங் அவர் தான் வந்து எடுத்து நடத்த போறாரு. அப்படின்றப்போ அவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாரு அப்படின்னா ஏசியாவில் இருக்கக்கூடிய எல்லா நேஷன்ஸும் இந்தியா, பாகிஸ்தான், சைனா, ஓகேவா, சென்ட்ரல் ஏசியன் ரீஜியன்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்ணும் அப்படின்னா கோஆபரேட் பண்ணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அது SCO மீட்டோட அவுட்கமா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்றாரு. அது மீட்டிங் நடந்தோன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. வேர்ல்ட் நியூஸ்ல ஒன்றும் பெருசா இல்லை. இது இல்லாம சின்னதா ஒரு நியூஸ் என்ன இருந்துச்சுன்னா இன்கம் டேக்ஸ் ஆக்டை பத்தி இருந்துச்சு. ஆக்சுவலா இன்கம் டேக்ஸ் ஆக்ட் வந்து என்னாச்சு அப்படின்னா பிரசிடென்ட் அசன்ட் கொடுத்துட்டாரு. ஓகேவா? அதுல ஒன்றும் பெருசா எதுவும் புதுசா இன்க்ளூட் பண்ணல. அதுல இருக்கக்கூடிய வேர்ட்ஸையும் ஈஸியா புரியுற மாதிரி எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி மாத்திருக்காங்க. அவ்வளவுதான். டேர்ம்ஸை சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ரெண்டாவது என்ன அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மினிஸ்டர்ஸ் மேல இருக்கக்கூடிய, அதாவது சீஃப் மினிஸ்டர்ஸ் மேல இருக்கக்கூடிய கிரிமினல் கேசஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 40% ஆஃப் சீஃப் மினிஸ்டர்ஸ் எப்படிதான் இருக்காங்கன்னா கிரிமினல் கேசஸோட தான் இருக்காங்க அப்படின்றது. அதிகமா இருக்கக்கூடியது யாருக்கு அப்படின்னா தெலுங்கானாவோட சீஃப் மினிஸ்டருக்கு 89 கேசஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல வந்து தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர். ஓகேவா? தேர்ட் பிளேஸ்ல வந்து கேரளா சீஃப் மினிஸ்டர் நினைக்கிறேன். ஸோ அதனால ஓகேவா? ஸோ இதை மட்டும் பார்த்துட்டா போதுமானது. தேங்க்யூ.